ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இது வந்து வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. காலையில் வீட்டில் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு, சரி காலையில் கூட்டமாக இருக்கும், மதியமாக போகலாம், மதியமாக கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மதியம் 2 மணியை போல் போனாங்க. அவ்வளோ கூட்டங்க. அதாவது சாட்டர்டே அப்படின்றதுனால ஹாலிடே அன்னைக்கு எங்கே இருக்கிற கூட்டமும் ஃபுல்லாக கோவிலில் தாங்க இருந்தது. கிட்டத்தட்ட 3 to 3.5 மணி நேரம் க்யூவில் நிற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாக பசுமாட்டுகளுக்கு ஃபுல்லாக அகத்திக்கீரையை கொடுக்குறேன்னு சொல்லி திகட்ட பசுமாடுங்களுக்கு எல்லாருக்கும் அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்ல விஷயந்தான். அதனால் ஒரே நாளில் பசுமாட்டுங்களுக்கு அதை கொடுத்தோம்னா அதுங்களுக்கும் அது ஒத்துக்காது இல்லைங்களா? எந்த ஒரு பொருள் பிடிச்ச பொருளாக இருந்தாலும் தொடர்ந்து அதை கொடுக்கும்போது ஒரு வெறுப்பு வந்துடும். ஆனால் எல்லாருமே கிட்டத்தட்ட எவ்வளோன்னு கணக்கு சொல்ல முடியாதுங்க, லைனில் நின்றவங்க எல்லாருமே அந்த அகத்திக்கீரையை வாங்கி பசுமாட்டுங்களுக்கு கொடுத்துட்ருந்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு கால் கடுக்க நின்று போய் அந்த ஒரு செகண்ட் கருவறையில் போய் பெருமாளை பார்க்குற அந்த ஒரு செகண்ட் இருக்குது பாருங்கள், நம்ம கஷ்டமெல்லாம் அப்படியே பஞ்சாக பறந்து போயிடுங்க. அப்படியே எனக்கெல்லாம் எப்படின்னா போயிட்டு எதையுமே வேண்டணுன்னே தோணாதுங்க. அந்த கருவறையில் போய் காலை வைக்கும்போதே அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி தான் வரும். எனக்கு எதுவுமே கேட்க மாட்டேன். பெருமாளை கண் குளிர அப்படியே பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு செகண்ட் மனசுக்கு அவ்வளோ ஒரு அது சொல்லும் போதே எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அந்த ஒரு ஃபீல் கருவறைக்கு போகும்போது பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு தாயார் எண்ணெய் பெற்ற தாயார் சன்னிதியில் போய் அம்பாளையும் மகாலட்சுமி தாயாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த நாள். அவ்வளோ கஷ்டப்பட்டு போனாலும் திருப்பதியில் போய் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஒரு திருப்தி இருக்குமோ அதை விடவே எனக்கு திருப்தி அதிகமாக இருந்ததுங்க. இதுதான் பக்தவச்சல பெருமாள் கோயிலோட வெளிப்புற தோற்றம். இவர் வந்து உற்சவருங்க. நம்ம இருக்கிற மூலவரை வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியாது. இது கூட நான் எடுத்த ஃபோட்டோ இல்லைங்க, ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த ஃபோட்டோ தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ரொம்ப மனநிறைவோடு அன்னைக்கு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பரமபத வாசல் வழியாக சொர்க்க வாசல் வழியாக வெளியே ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்க. அந்த கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லபடியாக பார்த்துட்டு நேராக பெருமாள் கோயிலுக்கு போனால் நேராக வீட்டுக்கு வரணும். ஏற்கனவே வீடியோலையும் சொல்லியிருக்கேங்க. அங்கே கொடுத்த துளசியை பத்திரமா எடுத்துகிட்டு வந்து நான் வந்து இந்த பாக்ஸ் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன் இல்லைங்களா, இந்த பாக்ஸில் பணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸில் போட்டு வச்சுட்டேங்க. அதோட கோயிலேருந்து வரும்போது சோழி வாங்கிட்டு வந்தேன். ஒரு சோழி 20 ரூபாங்க. அது 5 சோழி. அதுக்கப்புறமா வந்து ஒரு குபேர இயந்திரம், அதுக்கப்புறம் வந்து குபேரர் ஃபோட்டோ நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேங்க. அதை எடுத்துகிட்டு வந்துட்டு மனசார வேண்டிக்கிட்டு நான் வந்து அந்த பணப்பெட்டியில் வச்சுட்டேன். அதோட காலையில் நம்ம வச்சு பூஜை பண்ணோம் இல்லைங்களா, ஏலக்காய் பச்சை கற்பூரம், காலையில் நான் துளசி வச்சு பூஜை பண்ண இல்லைங்களா, அதுவும் அந்த பாக்ஸ்லேயே போட்டு மனசார வேண்டிக்கிட்டு அந்த பாக்ஸ் எடுத்து பூஜை ரூம்லேயோ இல்லை வந்து நம்ம பணம் வைக்கிற இடத்துலையோ பீரோலையோ இல்லை வேறு எங்கேயோ அங்கே எடுத்து வந்து வச்சுக்கலாங்க. அதோட இந்த சோழியும் வந்து அதோடய வச்சுருக்கேன். இது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. சோழியும் அந்த பண பாக்ஸ்லேயே போட்டு மூடி நம்ம வந்து வச்சுக்கலாம். இதை வந்து செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை எடுத்து நம்ம தீப தூபம் காமிச்சிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த பொருட்கள் வந்து அப்படியே அந்த துளசி பச்சை கற்பூரம் ஏலக்காய் இதெல்லாம் வந்து அப்படியே அந்த பண பாக்ஸ்லேயே இருக்கட்டும். அதை மாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. துளசி காஞ்சாலும் தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 1 வருஷம் வரைக்கும் கூட அந்த பாக்ஸில் அப்படியே இருக்கட்டும். இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சின்னதாக ஒரு கிவ்அவே போயிட்டுருக்கு. தொடர்ந்து வீடியோஸை பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு தாமரை மணி மாலை கிஃப்டாக நான் அனுப்பிச்சி வைக்கிறேங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.